எங்களுக்கு ரிஷப லக்னம், அக்ஷய லக்னம். நாங்கள் என்ன கடவுளை கும்பிடலாம்? உங்களுக்கு ரிஷப லக்னம், அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னா வீரபத்ரர் வழிபாடுங்கிறது பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் வீரபத்ரர் எந்த இடத்துல குடியிருக்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒரு சிவ ஆலயங்களில், ஒரு முருகன் ஆலயங்களில் அவருக்குன்னு தனி சன்னதி இல்லைனா அந்த இவருக்கு பக்கத்துலேயே அந்த சன்னதி இருக்குதா, அந்த இடத்துல போய் கும்பிடுங்க. அவருக்குன்னு தனி கோவில்களில் போகணுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல வாராவாரம், மாதத்தில் ஒரு நாள் வாராவாரம் போக முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எனக்கு மிதுன லக்னம், நான் யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சயனக்கோல பெருமாள்னு சொல்லுவோம். அந்த பாம்பு மேலே, கடலுக்கு மேலே படுக்கக்கூடிய பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அனந்த பத்மநாபனை போய் கும்பிட்டாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் போய் திருச்சி பெருமாளை கும்பிட்டாலும் சரி, பக்கத்தில் உள்ள உங்கள் தெருவுக்கு, உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு அங்கே கல்கண்டும் உலர் திராட்சை பழங்கள் அதையும் வாங்கி கொடுத்தீங்கனாலே சிறப்பு. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அங்கே உரிய தெய்வம் யாருன்னா அவர் தான். எனக்கு கடக லக்னம், நான் யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும்? ஐயனார் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஐயனார் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கும். தொழிலுக்கு மிக சிறந்தது. அவருடைய வழிகாட்டலுடன் அந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட அவருடைய ஃபோட்டோவை வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கலாம். அது நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்.